உலக வரலாற்றிலேயே நம்முடைய பாரத தேசத்தினுடைய நீண்ட நெடிய ஜனநாயக வரலாற்றில் நம்முடைய தமிழகம், தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் ஆட்சி புரிகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எல்லோருக்கும் முன்னோடியாக மிகப்பெரிய வரலாற்றை படைத்திருக்கிறார். இவ்வளவு பெரிய ஊழல் இதுவரை எங்கேயும் நடைபெறவில்லை என்று சொல்லத்தக்க வகையில் 3 ஆண்டு காலத்திற்குள் ஏறத்தாழ 40-50 கோடி ரூபாய் ஒரே ஒரு துறையின் மூலமாக செய்ய முடியும் என்ற மிகப்பெரிய சாதனையை செய்து முடித்திருக்கிறது திமுக அரசு. கடந்த 3-4 நாட்களாக நீங்கள் செய்திகளிலே பார்த்துக் கொண்டே இருக்கிறீர்கள். தோண்ட தோண்ட மிகப்பெரிய அளவிலே பூதம் வருவதைப் போல இன்றைக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் இவ்வளவு பெரிய ஊழல் செய்ய முடியுமா என்று எல்லோரும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் நம்முடைய நாட்டிலே இருந்து பல்வேறு திசையிலே இருந்து என்னுடைய நண்பர்கள் நீண்ட காலமாக நாடாளுமன்றத்திலே பணியாற்றிய காரணத்தால் நாடாளுமன்றத்துடைய 2 அவைகளிலும் பணியாற்றிய அந்த அனுபவத்தின் அடிப்படையில் பல்வேறு மாநிலத்தை சார்ந்த நண்பர்கள் தொலைபேசியிலே கேட்கிறார்கள், எப்படி இதை இவ்வளவு காலமாக விட்டு வைத்தீர்கள்? எதிர்க்கட்சி என்று ஒரு கட்சி தமிழகத்தில் இருக்கிறதா? நீங்கள் எல்லாம் என்ன செய்தீர்கள் என்று கேட்கிற அளவிற்கு இன்றைக்கு இவ்வளவு பெரிய மாபெரும் ஊழலை திமுக அரசு, குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் செய்திருக்கிறார். நான் நேரடியாகவே இதை எனக்கு தெரியாது என்று செந்தில் பாலாஜி சொல்லுவதை போல கீழே இருக்கிற அதிகாரிகள், அங்க சில பல ஊழியர்கள் செய்த தவறு என்று சொல்லிவிட முடியாது. இது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் நிர்வகிக்கக்கூடிய சாராய ஆலைகள், IMF ஆலைகள், அந்த ஆலைகள், அது மட்டும் இல்லாமல் பாட்டில் யூனிட்டுகள், அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக், அதற்கு மேலே வரி விதிப்புக்கு லேபிள் ஒட்டுகிறார்கள் அல்லவா தமிழக அரசு என்று லேபிள் ஒட்டுகிற ஒவ்வொரு பாட்டிலுக்கு மேலேயும் அந்த லேபிள் அடிக்கிற கம்பெனி முதலான அத்தனையிலேயும் சேர்த்து நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஊழல். இது முதலமைச்சருக்கு தெரியாமல் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கு வரை தெரிந்திருக்கிறது, தெரிந்தவரை 60% சரக்குகள் மட்டும் முறையாக வரி விதிப்புக்கு உட்பட்டது, 40% சரக்குகள் தனிப்பட்ட முறையிலே கடைகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்ற செய்தி. அப்படி 40% என்றால் இப்படி ஆண்டுக்கு ஆண்டு டாஸ்மாக்ல எவ்வளவு வருமானம் என்று கணக்கு காட்டுகிறார்கள் அல்லவா? தீபாவளிக்கு 600 கோடிக்கு வித்தது, 700 கோடிக்கு பொங்கலுக்கு வித்தது என்றெல்லாம் கணக்க காட்டுகிறார்களோ, அந்த 600 கோடியில் 40% வேறு. 600 கோடி மட்டும்தான் ஒரிஜினல். அப்ப அதன் 600 கோடிக்கு 40% 624. அப்ப அங்க எங்கே போகிறது? அவ்வளவும் இந்த அரசாங்கத்திலே கொள்ளடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணம் தான் இன்றைக்கு தமிழகம் எங்கும் இன்றைக்கு கொண்டு செலுத்தப்பட்டு விட்டது. இதற்காக 2026 தேர்தலில் ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் பணம் கொடுப்பதற்கு கணக்கு போட்டு டாஸ்மாகிலே அடிக்கப்பட்ட கொள்ளை, இந்த ஊழலை சம்பாதித்த பணம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு மந்திரிகள் திருடனுடைய பேச்சு திருடன் ப்ரூஃப் ஆயிடுச்சு. நான் திருடல, என் கூட இருந்தவன் திருடினாங்க, அவ்வளவுதான். அதிகாரிகள் திருடினா, அதிகாரிகள் தப்பு பண்ணா, அதுக்கு நான் என்ன கேட்கணும்னு சொல்றான். அதுக்கு அவர் இப்படி சொல்லல. அவன் பெயில், அவன் தம்பி இன்ன வரைக்கும் கூட வந்து குடிச்சு பண்ணல, யோகியனா இருந்தான். அவன் ஈடி கேட்டதுக்கு இந்த வரைக்கும் தம்பி கைது செய்யாத போலீஸ் தானே, இதே போலீஸ் தானே எங்களை வந்து விசாரிச்சு வர்ற போலீஸ். ஏன்னா செந்தில் பாலாஜியுடைய தம்பியை இன்னும் கண்டுபிடிக்கல. தமிழ்நாட்டு விட்டு வெளியே போடுற போலிய வேற நாட்டுக்கு போயிருந்தானா அவன் பாஸ்போர்ட்ல என்ட்ரி ஆயிருக்கணுமே, அதனாலயே அப்ப போலி கள்ள கடத்தல கொண்டுட்டு
போனாரா? வைகோ கிட்ட ஏதாவது அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரா? நல்ல தோணியை வாங்குறதுக்கு ரொம்ப ஆசையா ரொம்ப பிரியமா இருக்காருப்பா அவர்தான். அதனால அவர்கிட்ட கத்துக்கிட்டு போறோம் தம்பி அனுப்புறது. அவர்களை கை காட்டி விட்டு செந்தில் பாலாஜி போகலாம் என்று பார்க்கிறார். அதே போல செந்தில் பாலாஜியை கடைசியிலே கை காட்டி விட்டு முதலமைச்சர் போகலாம் என்று பார்ப்பார். ஆனால் நடக்காது, விடப்போவதில்லை. நிச்சயமாக இதற்கு நான் ஒரே ஒரு அழைப்பு விட்டு தான் விட விரும்புகிறேன். இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் மிக முக்கியமாக நான் கேட்டுக்கொள்வது, நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் கூட மிக விளக்கமாக இதை பற்றி அறிக்கை விட்டிருக்கிறார். அதே போல எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி அவர்களும் கூட இதை பற்றி ஒரு கடுமையான எதிர்ப்பை காட்டியிருக்கிறார். எல்லோருமே காட்டுகிறார்கள், ஆனால் தனித்தனியாக காட்டக்கூடாது. நாங்கள் நாளைக்கு முற்றுகை போராட்டத்தை எங்களுடைய தலைவர் அறிவித்திருக்கிறார். முற்றுகை போராட்டமாகவே அறிவித்திருக்கிறார். நாங்கள் இது முற்றுகையிட போகிறோம், டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட போகிறோம் என்று முற்றுகை போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். நாங்கள் அறிவித்தது மட்டுமல்ல, நாங்கள் செய்துவிட்டு தான் நாம் மற்றவர்களை அழைக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி இந்த கையில் எடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற இந்த மாபெரும் ஊழலை நாங்கள் எப்படி வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள், அதை தொடர்ச்சியாக, ஏனென்றால் அடுத்த வேறு இது காயின் போடுவார்கள், உடனடியாக வேறு ஒரு பிரச்சனையை கிளப்புவார்கள். இப்படி செங்கோட்டையின் பிரச்சனை எடுப்பார்கள். ட்ரெயின் 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 என்று தொலைக்காட்சிகள் எல்லாம் செங்கோட்டையின் பிரச்சனையை பேச ஆரம்பிப்பார்கள். அப்படி படைமாற்றம் செய்வதற்காக திமுக தயாராகி கொண்டிருக்கிறது. இதுகாரம் நடைபெற்றிருக்கக்கூடிய அத்தனை சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளிலேயுமே, ஏன் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு மாணவி பாதிக்கப்பட்ட போது அதை எத்தனை நாள் எடுத்துக்கொண்டார்? அவர் தான் அடுத்த பிரச்சனையை கொண்டு போனார். இந்தி பிரச்சனை, இந்தி திணிப்பு என்று சொன்னார்கள், இல்லாத ஒன்றை சொன்னார். அதற்கடுத்து அதிலே அவர்கள் ஈடுபடவில்லை. நாங்கள் கையெழுத்து இயக்கத்தை நடத்துகிறோம், மக்கள் எல்லாம் ஆர்வமாக கையெழுத்து போடுகிறார்கள். ஏராளமான பேர் இது வேண்டும், மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை தான் எங்களுக்கு தேவை என்று மக்களை வேதிக்கு வந்து கையெழுத்து போடுகிற போது இவர்கள் உடனே அதை மாற்றுவதற்கு தேர்தலில் எங்களுக்கு சீட்டு குறைந்து விட்டது, 40 நாடாளுமன்ற உறுப்பினர் பாண்டிச்சேரி சேர்த்து 40 அது எங்களுக்கு குறையும் என்றெல்லாம் ஒரு பொய்யான வாதங்களை வைத்து அதற்காக போராட்டங்களை நடத்தி நாடாளுமன்றம் வரைக்கும் போய், இன்னும் சொல்ல போனால் தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தென் மாநிலங்களை சேர்ந்திருக்கிற முதலமைச்சர்களை நான் அழைக்கப் போகிறேன், கூட்டம் நடத்த போகிறேன் என்றெல்லாம் வாய்மாலம் காட்டுவது எதற்கென்றால் இந்த ஊழலை எல்லாம் மறப்பது. இவர்கள் போட்டிருக்கிற டெல்லிக்கு எதிராக, டெல்லி ஆட்சிக்கு எதிராக போர் தொடுப்பதாக இவர்கள் நடக்கிற அத்தனை நாடகமும் எதற்காக என்றால், இன்றைக்கு மைய அரசு இவர்களுடைய ஊழலை கண்டுபிடிக்கிறது, இதிலிருந்து என்ன மாற்றத்தை செய்வது. நாங்கள் இதெல்லாம் கேட்டதாலே மாநிலத்தின் உரிமைக்காக நாங்கள் போராடியதால் எங்கள் மீது வழக்கை போடுகிறார்கள் என்று சொல்லுவதற்காகத்தான் இதை செய்கிறார்களே தவிர, இந்த மாநிலத்து மக்களுடைய உரிமைக்காக போராடுகிற கூட்டம் அல்ல இந்த கூட்டம். இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறவர்கள் ஏதோ சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து, திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து எங்களுடைய அமைச்சர் பேசிவிட்டார் அநாகரிகமானவர்கள் என்று. அநாகரிகமானவர்கள் அல்ல, அயோக்கியத்தனம், அயோக்கியர். நான் சொல்லுகிறேன், இப்பொழுது பொதுவழி நாடாளுமன்றத்தில் அநாகரிகமானவர் என்று சொல்வதற்காக எம்பி குதிக்கிறார். நாடாளுமன்றத்தில் செவ்வாடை தோட்டத்திலே குதித்தாடுகிற செங்கோரங்கள் கூட்டத்தை போல அல்லவா திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடந்து கொள்கிறார்கள். கேட்பதற்கு நாதி இல்லை என்று நடந்து கொள்கிறார்கள். எதற்காக அப்படி? தின்ன தீனி எப்படி, செய்திருக்கிற ஊழல் எப்படி, அவர்கள் வாங்கி இருக்கிற பணம் எப்படி, நாட்டு மக்களுடைய பணத்தை திருடி இருக்கிறார், ஒவ்வொரு வகையாக திருடி இருக்கிறார். பாட்டல் விற்பதிலே திருடி இருக்கிறார்கள், லேபிள் ஒட்டுவதிலே திருடி இருக்கிறார்கள், சரக்கு காய்ச்சுவதிலே திருடி இருக்கிறார்கள். இப்படி சாராயத்தை வைத்து திருடி வழிவழக்கிறவர்கள், இப்படி ஒரு பொழப்பை பிழைப்பதை விட மானங்கட்டவர்கள். நான் இந்த ஆட்சியில் இருப்பவர்கள் அத்தனை பேரையும் சொல்லுகிறேன், மானங்கட்டவர்கள், ரோசம் கட்டவர்கள். உடனடியாக இன்றைக்கு ராஜினாமா செய்துவிட்டு வழக்கை சந்திக்க வேண்டும். ஆட்சியிலே உட்கார்ந்து கொண்டு மற்றவர்களை பார்த்து வேலை பேசிக் கொண்டிருக்க கூடாது. அதற்காகத்தான் நாங்கள் இதை சும்மா விட்டு விடக்கூடாது, சும்மா விட்டு போய்விடக் கூடாது. இதை தொடர்ந்து இதை கையில் எடுத்தாக வேண்டும்.
என்ற நிலைப்பாட்டோடு இந்த நாட்டு மக்களுடைய பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதை உலகத்திற்கு சொல்லியாக வேண்டும். கொள்ளையர்கள் பிடிபட வேண்டும் என்பதற்காக நாளைய தினம் முற்றுகை போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய தலைவர் தலைமையிலே நடத்துகிறோம். அதற்கு ஆதரவை நாங்கள் எல்லோரையும் கேட்க விரும்புகிறோம். திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், ஊழலுக்கு எதிராக இருக்கிற அரசியல் கட்சிகள், இன்னும் சொல்ல போனால் நாட்டில் நடக்கிற அயோக்கியத்தனத்தை கண்டுகொள்ளாமல் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக அனைவரையும் எச்சரிக்கையோடு அழைக்கிறோம். இதிலே ஒன்றுபடுவோம். ஒன்றுபட்டு இந்த ஆட்சியை தூக்கி எறிவதற்காக போராட்ட களத்திலே இறங்குவோம். முதலில் போராடுவோம். அதற்கு பின்பு யார் வருவது என்று அதற்கு பின்னாலே வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது போராட்டத்திற்கு வாருங்கள், போர்க்களத்திற்கு வாருங்கள் என்று அனைவரையும் அழைக்கிறோம்.